அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வருகிற 2 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியை முழுதுமாக அழிக்க திமுக கட்சி உத்தரவு. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 26 தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்களே இருக்கு அப்படின்ற காரணத்தினால திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதற்கு முதல் முக்கிய காரணமே 26 தேர்தலில் திமுக கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட கருத்து கணிப்பு தகவல்கள் வெளியாக ஆரம்பித்த பிறகு திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீதியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய முதல் கட்ட வேலையாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடையே சென்று மக்களிடம் எப்படி ஆதரவு பெறணும் அப்படின்றது இல்லாமல் நமக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடியதே நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னும், இதனால நாம் தமிழ் கட்சி அழிச்சா மட்டும்தான் நம்மளுடைய ஆட்சி மேல மக்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராமல் இருக்கும் அப்படின்னும், நம்ம வைக்கிறதா சட்டம் அப்படின்ற ஒரு மனநிலைமை மக்களுக்குள்ள ஏற்படும். இதனால நாம் தமிழ் கட்சி அழிச்சாலே போதும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் தற்போது திமுக கட்சி இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு அடிப்படை விஷயமாக நாம் தமிழ் கட்சி மேல திமுக கட்சி தாக்குதலாக என்ன இருக்க போகுது அப்படின்னா, இனிமேல் நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டங்கள்ல இருந்து ஆர்ப்பாட்டங்கள், வீர வணக்கங்கள் இவை எல்லாத்திற்குமே நாம் தமிழ் கட்சி சிறப்பு அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னும், ஏன்னா மக்களிடையே அவங்க போர் உணர்வை தூண்டுறாங்க அப்படின்னும், மக்களிடையே அமைதியை கெடுக்கிறாங்க அப்படின்னும் நிறைய புகார்களை பார்த்தீங்கன்னா இவங்களாகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வச்சு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சதி வேலைகள் அப்படின்றது வரும் இந்த 2 வருடத்துல முற்று முழுதுமாக நாம் தமிழ் கட்சி அழிக்கிறதுக்கான வேலையாக மட்டும்தான் திமுக கட்சி பண்ண போறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெளிவாக தெரிய வருது. திமுக கட்சி அப்படின்றது வெறும் விளம்பரங்களை பண்ணி மட்டுமோ, அதற்கு பிறகு மோடி வந்துருவாரு அப்படின்ற ஒரு பயத்தை வச்சு மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை சம்பாரிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு இருந்தாலும், கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா மோடி தமிழ்நாடு பிடிச்சிருந்தா எந்த அளவுக்கு பிஜேபியோட ஆளுமை தமிழ்நாட்டில் இருக்குமோ அந்த ஒரு ஆளுமை தான் தற்போது இருக்கு அப்படின்ற காரணத்தினால இவர் தான் பிஜேபியோட பி டீமாகவே செயல்படுறாரு அப்படின்னு ஸ்டாலின் மேல மக்கள் மிகுந்த கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயம் தான் திமுக கட்சி மேல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலையை மூட்ட வச்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னா பிஜேபியை வெறுக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன ஆனாலும் சரி, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தற்போது மோடியை எதிர்க்கக்கூடிய இடத்துல சீமான் மட்டும் தான் இருக்காரு அப்படின்றத கண்கூட பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய முழு ஆதரவுமே நாம் தமிழ் கட்சிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் திமுக கட்சி நாம் தமிழ் கட்சி மேலே தங்களுடைய முழு வன்மத்தையுமே காட்ட போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் அப்படின்னும், இதை சீமான் அவர்கள் எப்படி மேற்கொள்ள போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.